ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு திருவிழா நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு வார காலத்துக்கு மேலேயே வந்து இந்த கோவில் திருவிழா வந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஐயனார் கோவில்னு சொல்லிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடியும். அப்புறம் பக்கத்தில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடுத்த திருவிழா நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் நான் வந்து அந்த ஐயனார் கோவிலில் உள்ள விசேஷங்கள்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டுருந்த டைம்லாம் வந்து வருவேன், வந்துட்டு அந்த டயர்டில் இப்போ எண்ணத்தை போட்டு இந்த இருட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். அப்புறம் சின்ன பிள்ளைங்கள தூக்கிட்டு நம்ம போகணுமே அப்படின்ட்டு அப்புறம் போகாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் வீட்டிலலாம் இருக்கிறனால அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கோவில் திருவிழாவும் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைமாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று, அந்த கடவுளோட ஒரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கோவில் திருவிழாவுக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு ஐதீக முறைகள் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக நிறைய தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாகவும் இருக்குது. இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை இங்கே உள்ள அந்த சிலைகள் எல்லாம் இருக்கும். சாமியோட உருவம். அடுத்து வந்து அந்த ஐயனார் குதிரையோட உருவாரம் 2. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பசு மாடு, பைரவர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சிலைகள் செய்கிறாங்களோ அந்த இடம். இங்கேருந்து தான் பூஜை பண்ணி இந்த உருவாரத்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதாவது நல்லா பச்சை மூங்கில்ல வச்சு அழகாக கட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போது இது அவங்க செஞ்சவங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண்ணில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த உருவங்கள் தத்ரூபமாக அந்த தெய்வத்தையே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பிரமிப்பாகவும் இருந்துச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு, ஆனால் நான் வீடியோவில் மொபைலை பார்க்கவே இல்லை. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு அந்த நினப்பு கூட இல்லை. ஆனால் நான் மொபைலை மட்டும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அந்த சாமி சிலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 7.5 கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது ஒரு 8 மணி போல் நடந்த ஒரு ஃபங்க்ஷன். அந்த இருட்டு நேரத்தில் அந்த கோவிலுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். சின்ன பையனை வேறு இடுப்பில் வச்சுக்கிட்டே நான் இந்த வீடியோ எடுத்தேன். எந்த அளவுக்கு வீடியோ கிளியராக இருக்குதுன்னு தெரியல. இது வந்து வர்ற வழியிலேயே அந்த உருவாரத்தை தூக்கிட்டு வர்ற வழியில் உள்ள கோவில் பத்திரகாளி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு இதுக்கு தான் அடுத்த வாரம் விசேஷம். இந்த லைட்டு வெளிச்சம் வரிசையை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த குதிரையை வந்து கொண்டுட்டு போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வர்ற வழிகளில் உள்ள கோவிலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு தீபாரணை பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. நார்மலாக நம்ம நடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ தூரமாக நமக்கு தெரியும். இன்னொன்று, இவ்வளோ தூரம் நடக்கிறோமான்னு தோணும். ஆனால் அந்த குதிரை பின்னாடி நம்ம நடந்து போகும்போது அது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போனோம்னே தெரியல. ஆனால் திரும்பி நாங்கள் நடந்து வரும்போது இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஆட்டோவை வந்து பக்கத்தில், இப்போ இந்த கோவில் பார்க்குறீங்களா, இது பக்கத்தில் விட்டுட்டு நாங்கள் நடந்து போனோம். திரும்பி அங்கேருந்து வரும்போது நடந்து தான் வந்தோம் ஆட்டோ எடுக்கிறதுக்காக. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோமான்னு தோணுச்சு. ஆனால் போகும்போது தெரியவே இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போனோம். தியாஸ் அப்பாவுமே தூக்கிட்டு வந்தாங்க பின்னாடி. லாஸ்ட்டாக அவங்க தூக்கிட்டு வந்தாங்க அந்த குதிரை. அவங்களுமே இது ஃபஸ்ட்டு டைம் தூக்குறதா சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, நான் இப்போ வேடிக்கை பார்த்துருக்கேன், அவ்வளோதான், தூக்குனதில்லை அப்படின்னு சொன்னா போகிறாங்க பாருங்கள். லாஸ்ட்டு மெரூன் கலர் ஷர்ட்டு. அவங்களுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே 9 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு விசேஷத்தையே பார்க்குறேன். அப்புறம் பொன்னீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல்
ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அது சம்மந்தமாக நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருப்பேன் லைவாக. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணின உடனேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பேர் லைக் பண்ணிடுறீங்க. அதாவது நான் வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ண விட என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக உடனே நீங்கள் லைக் பண்ணுவீங்க. அது எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி உள்ள வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு சாமிக்கு திருப்பி பூஜையெல்லாம் பண்ணி அந்த கோவிலுக்காக கொண்டுட்டு போகிறாங்க. அந்த நம்ம வரும்போதே காமிச்சோம் இல்லையா, எந்த கோவிலுக்கு கொண்டுட்டு போகிறோமோ அந்த சிலைய அந்த கோவிலுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ தான் இந்த லைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள காலத்துலலாம் சூந்து கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளேயே பார்க்கும்போது அப்படியே அந்த சிலைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்திருக்கும். எனக்குமே வந்து இதை பார்க்கும்போது இதை ஷேர் பண்ணும்போதும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது வர செவ்வாய் புதன் வந்து இந்த விசேஷத்தோட கண்டினியூவாக வந்து பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒரு விசேஷமாக ஃபங்க்ஷன் நடக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த செஞ்ச உருவாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். என்னோடய பெரிய பையன் தியாஸ் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் போய் பக்கத்தில் போய் எடுத்தால் அவனுக்குமே இந்த இடத்துல ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கும். வீடியோவோட லாஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச குலவை சத்தமும் அந்த மேலே சத்தமும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு சத்தத்தை கேட்கும்போது அப்படியே நம்ம உடம்பே சிலிர்க்கிற மாதிரி இருக்கும்.